ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அச்சு பலகாரம் ஒன்று செய்வோம். தேவையான பொருட்கள் அவித்த கோதுமை மா, அரிசி மா, உப்பு, சீனி, எள் தந்தால் அவித்த கோதுமை மா ஒரு கப், அவித்த அரிசி மா ஒரு கப் எடுத்துருக்கு. இதில் அரிசி மாவில் ஊற வச்சு உளுந்தும் சேர்த்து அரைச்சி வறுத்தது. அதுக்கு நாங்கள் மிளகு சீரகம் போடுவோம். இதுவும் வறுத்து அரைச்ச மிளகு சீரகத்தூள். எள் போடுவோம். உப்பு சேர்ப்போம். இவற்றை கொதிக்க வைத்த தண்ணியோட பச்சை தண்ணியும் கலந்து அதை விட்டு குழைச்ச வீடியோ ஈடுபடையில் குழைச்சிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்சிட்டு கையால் நல்லா பிணைஞ்சி குழைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் கையில் பூசி போட்டு சட்டிக்கையும் விட்டு போட்டு நல்லா பிணைஞ்சி குழைச்சிருப்போம். நன்றாக பிணைந்து குழைப்போம். குழைச்சதை அச்சு முறுக்குறல்ல போட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு இப்படியே நேரடியாகவும் புளியலாம். இப்படி தட்டுகளில் புழிஞ்சிட்டு அதை அப்படியே எண்ணெயில் போடலாம். திருப்பி விட்டு பொரிச்செடுப்போம். அடுப்பு மிதமான சூட்டில் இருக்கட்டும். அப்போ தான் முருகலாக பொரியும். முறுக்கை பொரிச்சுட்டு சீனி பானி காய்ச்சுவோம். ஒரு சுண்டு சீனி எடுத்துருக்கிறேன். இலை சீனியை விட்டு சீனி நூல் மாதிரி கையில் தொட்டு இழுக்க நூல் மாதிரி இழுகிற பதத்துக்கு நாங்கள் காய்ச்சி எடுக்கணும். இப்படி கரண்டியில் உடைக்க நூலாக டொட் இல்லாமல் நூலாக புலவணும். இப்போ காய்ச்சினதை அப்படியே முறுக்குக்க விட்டு குலுக்கி எடுப்போம். இது சீனிப்பானி விடாமலும் சாப்பிடலாம். காரமாக இருக்கும் மிளகு சீரகம் போட்டு சீனிப்பானி விட்டாலும் இனிப்பும் காரமும் சேர்ந்து நல்லா இருக்கும். இப்படி செய்து பாருங்க.